பசு மாட்டுக்கும் எரும மாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அதாவது ஒரு காலத்துல மாடு தான் மிகப்பெரிய செல்வமாக இருந்தது. ஒருத்தர் எத்தனை மாடு வச்சிருக்காரு அப்படிங்கிறத வச்சு தான் அது எவ்வளோ பெரிய செல்வந்தர் அப்படிங்கிறத கணக்கில் வச்சுப்பாங்க. அந்த அளவுக்கு வேளாண்மை சமூகமாக தமிழ் சமூகம் இருந்த ஒரு காலகட்டம். எல்லார் வீட்லேயுமே நாட்டு மாடுகள் உண்டு. அது பசுமாடாக இருக்கலாம், எருமாடாக இருக்கலாம். நாட்டு மாடுகள் எல்லார் வீட்லேயுமே உண்டு. யார் வீட்டுக்கு போய் குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டாலும் தண்ணி கொடுக்குறாங்களோ இல்லையோ ஒரு செம்பு நிறைய மோர் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு பால் வளம் அதிகம் இருந்தது நம்முடைய கிராமங்களில். வெண்மை புரட்சி அப்படிங்கிற பேரில் அந்த திட்டங்கள் மூலமாக பல கலப்பின மாடுகள் நம்முடைய நாட்டுக்குள்ளே வந்து நம்ம நாட்டு இனம் ஹைபிரிட் ஆகி கலப்பாகி நிறைய மாடுகள் வந்ததுனால இன்னைக்கு எது எந்த மாடு எந்த இனம்ங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. அடிப்படையில் எது எரும மாடு, எது பசுமாடு, எது பசுமாட்டினுடைய பால், எது எரும மாட்டினுடைய பால் அப்படின்னு அந்த பாலையே கண்டுபிடிக்க முடியல. அதாவது 30 ஏக்கர் நிலம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பசுமாடு போதுங்க. அதனுடைய சாணத்தையே நம்ம இடுபொருளாக நம்ம போட்டுடலாம், வயலுக்கு உரமாக போட்டுடலாம். மாடுகள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சுத்தத்தை ரொம்ப விரும்பும். அதுவும் பசுமாடெல்லாம் ரொம்ப சுத்தத்தை விரும்பும். அதனுடைய சாணத்தில் அது போய் உட்காரவே உட்காராது. அந்த அளவுக்கு சுத்தம் விரும்பிகளாக இருக்கக்கூடியது இந்த மாடுகள். அதுலேயும் பசுமாடு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் தொலைவில் நீங்கள் அந்த மாட்டை எங்கே கொண்டு விட்டாலும் அது தானாக தன்னுடைய வீட்டை கண்டுபிடிச்சி வந்துடும். அதே மாதிரி தன்னுடைய கன்று என்ன அப்படிங்கிறத அது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணும். 1000 கன்றுகள் இருந்தாலும் தாய் பசு தன்னுடைய கன்று எது என்னங்கிறத தெளிவாக அது தெரிஞ்சுக்கொள்ளும். அதனால தான் ஞானசம்பந்தர் பெருமான் குழந்தையா இருக்கும்போது பால் கழும்போது இறைவனே பால் கொடுத்தாங்க இல்லையா? அந்த தேவியே பால் கொடுத்தாங்க. என்ன காரணம்னா மனித பிறப்புல தான் அவங்க அம்மா அப்பானா அண்ட கலோதி சராசரங்கள்லையும் எல்லா பிறப்பிலையும் யார் தாய்னா அம்பிகை தான் தாய். அந்த உதாரணத்தை பெரிய புராணத்தில் கூட நம்முடைய சேக்கிழார் பெருமான் அழகாக கையாண்டிருப்பார். அந்த மாதிரி பசுமாடுக்கு தன்னுடைய கன்று என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். ஆனால் எரும மாடு அதுக்கு நேர் ஆப்போசிட்டு. 2 கிலோமீட்டரில் கொண்டு சுற்றி விட்டால் கூட அதுக்கு வீட்டுக்கு வர தெரியாது. தன்னுடைய கண்ணுக்குட்டி எது என்னங்கிறத அது ஈஸியாக அந்த அளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணவும் தெரியாது. இது 2 மாடுகளுக்கும் அடிப்படை குணாதிசயங்களில் உள்ள வேறுபாடு. இப்போ 2க்கும் பால் வேறுபாடு என்னன்னு பார்க்கலாம். பசுமாட்டினுடைய பால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கலந்த நிறத்தில் அது இருக்கும். வெளிரிய மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அது பசுமாட்டினுடைய பால். சுத்தமாக பியூராக வெள்ளையாக இருக்கக்கூடிய பால் அப்படின்னா அது எரும மாட்டினுடைய பால். பசுமாட்டோட பாலை எத்தனை முறை காய்ச்சினாலும் அதில் உள்ள சத்துக்கள் எதுவுமே குறையாது. எத்தனை முறை வேணாலும் நம்ம அதை காய்ச்சிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் எரும மாடு அப்படி கிடையாது. ஒரு முறை காய்ச்சினாலே அதில் உள்ள பல சத்துக்கள் வெளியேறிடும். அதனால் அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்க வாய்ப்புகள் மிகவும் குறைவு தொடர்ந்து காய்ச்சினோம்னா. அந்த வகையில் சத்தான பால் எது அப்படின்னா நம்முடைய பசுமாட்டினுடைய பால் தான். இந்த பால் மானின்னு ஒன்று இருக்குது. மலை மானி மாதிரி பால் மானி. அந்த பால் மானியை வைத்து இந்த 2 பாலையும் நீங்கள் அளவிட்டீங்க அப்படின்னா பசுமாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 25க்கு மேலே 26, 27, 28, 29 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எரும மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 29, 30, 31, 32ன்னு அதை காட்டும். 25க்கு கீழே அந்த பால்மானி காமிச்சிது அப்படின்னா அதில் நிறைய தண்ணி கலந்துருக்குன்னு அர்த்தம். அதுதான் அந்த 2க்கு உண்டான அடிப்படை வேறுபாடு. பசுமாட்டினுடைய பாலை காட்டிலும் எரும மாட்டினுடைய பால் கொஞ்சம் அடர்த்தி அதிகமாக இருக்கும். பசுமாட்டோட பால் 1.026 அப்படின்னு இருந்துச்சுன்னா இது 1.029 அப்படிங்கிற அளவில் அது இருக்கும். அது 2லையும் பார்த்தீங்கன்னா எதில் நிறைய கரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரையிற தன்மை இதில் அதிகமாக உண்டு அப்படின்னா பசுமாட்டை காட்டிலும் எரும மாட்டில் ஈஸியாக அது கரையும். அது உற்பத்தி ஆகக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 295லேருந்து 305 நாள் ஆகுதுன்னா எரும மாட்டுக்கு 260லேருந்து 90 நாள் வரைக்கும் இதில் ஆகும். பெரும்பாலும் நம்முடைய கேண்டீன்களில் கடைகளில் எல்லாத்துலேயும் பயன்படுத்தக்கூடிய பால் என்ன பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரும மாட்டினுடைய பாலாக தான் அதில் இருக்கும். ஏன்னா அதில் எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் அதில் வெளியில் தெரியாது. அதனால தான் பெரும்பாலும் அவங்க வணிக நோக்கத்தில் இருக்கிறவங்க எரும மாட்டு பாலை அதிகமாக பயன்படுத்துவாங்க. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.